ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் சட்னிங்க. இதுக்கு வந்துட்டு வெறும் மணலில் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா சவக்க வறுத்து எடுத்துக்கணுங்க. சவந்ததுக்கப்புறம் அது கூட 4 மிளகாவும் போட்டு நல்லா அந்த சூட்லேயே பரட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டு அதையும் வறுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லியும் வறுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு தக்காளி எல்லாத்தையும் வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் பீக்கங்காய் தோல் கழுவி வச்சுருக்காங்க, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சின்ன குண்டு புளியும் போட்டுட்டு 4 பூண்டு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மூடியில் வந்துட்டு காமூடி தேங்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா இந்த சூட்லேயே பரட்டி விட்டுடலாங்க. பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க பொருளோடு சேர்த்து இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி உப்பு மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிங்கன்னா பீக்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் தோல் துவையல், அதுக்கப்புறம் பீக்கங்காய் பொரியலுங்க, தொய்க்கீரை. இதோட வீடியோ நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.